ஹலோ ஆல், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேன்கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக குயிக்காக வந்து செஞ்சிடலாம். உங்களுக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம், இல்லை நைட்டு டின்னருக்கு செய்கிறதுனாலும் செய்யலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துகிட்டு ஒரு பனானா வந்து எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே பெட்ரு. ஸோ நல்லா ஒரு பழம் எடுத்துகிட்டு நல்லா வந்து மேஷ் பண்ணிவிட்டு அந்த கோதுமை மாவில் வந்து போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். உடச்சி ஊற்றிட்டு நல்லா வந்து ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டின மாதிரியே இருந்துச்சுன்னா போதும். ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா நம்மளுக்கு பேன் கேக் வராது. தோசைக்கல்லில் வந்து நீங்கள் குட்டி குட்டியாக ஊற்றி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டான பேன் கேக் ரெடி ஆயிரும். இந்த பேன் கேக்கை வந்து பார்த்திங்கன்னா 1 வயசு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு வேணால் இது மேலே தேன் ஊற்றி கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா பிச்சு பிச்சு குட்டி குட்டியாக பிச்சு பிச்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கே எடுத்து சாப்பிட்ற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்களும் கொஞ்சம் அங்கே பாப்பா கையில் கொடுத்துட்டு அப்புறம் நீங்களும் ஊட்டி விடுறதுனால இடையில ஊட்டி விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, ஈஸியாக செஞ்சிடலாம், குயிக்காக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி செஞ்சேன்னா கொஞ்சம் பிளேட்டில் வச்சுட்டு அவளே எடுத்து சாப்பிட்ற மாதிரி நான் ட்ரைனிங் கொடுப்பேன். அப்புறம் நானும் கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டி விட்டுருவேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேன்கேக் ரெசிபி வந்து இது ஃபுல்லாமே நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சு செய்ய போகிறோம். கேரட் வந்து நல்லா சீவி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து வேணும்னா பீட்ரூட் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கேப்சிகம் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் என்ன காய் ஆட் பண்ணணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். நான் வந்து முட்டைக்கோஸும் கேரட்டும் உருளைக்கிழங்கும் எடுத்திருக்கேன். நல்லா வந்து அதோட தோலை வந்து நல்லா வந்து சீவி நைஸாக எடுத்துக்குங்க. என்னோடய பாப்பாலாம் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து சாப்பிட்றது ஒரு 10:00 அப்படி தான் சாப்பிடுவா, இல்லாட்டி 10:30 அப்படி தான் சாப்பிடுவோம். ஏன்னா பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:00 தான் எழுந்திரிப்பான். எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக விளையாடிட்டு இருப்பான். அப்புறம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்குவான். அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு சாப்பிடுவான். ஸோ நான் வந்து இதுக்கு இடையில வந்து ஒரு 9:00 இல்லை 9:30 ஊட்டுறேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா வாயே திறக்க மாட்டா, சாப்பிட மாட்டா. கொஞ்சமாக ஒரு வாய் வாங்கிட்டு சாப்பிட மாட்டா. ஸோ கொஞ்சம் அவளுக்கு நல்லா பசி வர வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊட்டினீங்கன்னா கொஞ்சம் குழந்தைங்க ஈஸியாக நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம சீவி வச்சுருந்தோம்ல அது எல்லாமே ஒரு பவுலில் போட்டுட்டு 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கடல மாவு ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. கொஞ்சமாக அப்படியே தண்ணி தெளித்து தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. எப்போவுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே பண்ணிக்கங்க. அப்புறம் பேனில் வந்து நெய் போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் ரவுண்டாக ஸ்பூனில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா வெஜ்ஜீஸ் ஹெல்த்தி பேன்கேக் வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஸ்நாக்ஸ்க்காகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுக்கலாம், இல்லை நைட்டு சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ஒன்றுமே இல்லை, வெறும் நான் காய்கறி எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் கடல மாவும் 1 ஸ்பூன் அரிசி மாவும் தான் சேர்த்திருக்கேன். மற்றபடி கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கேன். மற்றபடி வேறு எதுவுமே சேர்க்கல. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது செஞ்சு கொடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பினாச்சில் செய்ய போகிறோம். ஸோ கீரைனாவே ரொம்ப ரொம்ப சத்து. ஸோ அதில் வந்து நம்ம பேன்கேக் செய்ய போகிறோம். நான் வந்து பாலக்கீரை எடுத்திருக்கேன். ஸோ பாலக்கீரையை வந்து போட்டுட்டு அதில் ஒரு பனானா கட் பண்ணி போட்டு ஓட்ஸ் வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டிருக்கேன். ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றியிருக்கேன். நீங்கள் வாழைப்பழம் வந்து இன்னொன்று போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு எப்படி ஸ்வீட்னஸோ அதுக்கேற்ற மாதிரி. தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கணும். இந்த இதுக்கு வந்து முக்கியமாக தண்ணி ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாது. கம்மியாக ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு ஒரு பேட்ரு இது கன்சிஸ்டன்சி வந்தோடனே எடுத்துகிட்டு இன்னொரு பவுலில் மாற்றிட்டு தோசைக்கல்லில் வந்து அதே மாதிரி கீ போட்டுட்டு நீங்கள் குட்டி குட்டியாக ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த இது வந்து வேகும்போது எப்போவுமே பேன்கேக் வந்து அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சுட்டு திருப்பி போடுங்க. முக்கியமாக இந்த கீரை பேன்கேக் செய்யும்போது அடுப்பு ஹை ஃப்ளேமில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஏன்னா டக்குன்னு இது வெந்துடும். அதனால் டக்குன்னு தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா நமக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய பாப்பாவுக்கு பிடிச்ச பேன்கேக்கு. சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பேன்கேக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. சாப்பிடாத குழந்தைங்களும் நிச்சயமாக சாப்பிடுவாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துட்டு எப்படி ஃபீல் பண்ணாங்க, எப்படி நல்லா சாப்பிட்டாங்களா என்னென்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.